இந்த காலை தியானத்திலே இணைந்திருக்கிறதான சத்திய வசன நேயர்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இணையற்ற நாமத்திலே என் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களோடு கூட இரட்சிப்புக்கும் ஆராதனைக்குமான அழைப்பு என்கிற தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். இரட்சிப்புக்கும் ஆராதனைக்குமான அழைப்பு. இந்த விஷயத்தை உங்களோடு கூட நான் பேசும்படி நான் தெரிந்து கொண்ட பகுதி நெகேமியாவுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம். சிலருக்கு இந்த பகுதியில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தெரிந்திருக்கலாம், சிலருக்கு அது தெரியாமல் இருக்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இஸ்ரவேல் தேசத்திலே அவர்கள் ஒரு ஆலயத்தை கட்டி, சாலமோனால் அந்த ஆலயம் கட்டப்பட்டது. பின்பு அந்த ஆலயம் இருந்த எருசலேமை சுற்றி ஒரு பாதுகாப்பு மதில் கட்டியிருந்தார்கள். அந்த மதிலுக்கு 10 வாசல்கள் இருந்தது. இந்த பாதுகாப்பான இந்த எருசலேம் நகரத்தை நெபுகாத்நேச்சார் என்று சொல்லப்பட்ட அன்றைய பாபிலோனில் இருந்து வந்த ராஜா இடித்து நிர்மூலமாக்கி ஆலயத்தை சுட்டெரித்து பலரை சிறைப்பிடித்து கொண்டு போனான். 70 வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பில் இருக்கிறார்கள், பாபிலோனுக்கு கீழாக. அதன் பின்பதாக இன்னும் ஒரு ராஜா, கோரேஸ் என்கிற ராஜா வந்து அவர்களுக்கு விடுதலையை கட்டளையிடுகிறான். அதன் பின்பதாக செருபாபேல், பின்பு எஸ்ட்ரா என்கிற தலைவர்கள் வருகிறார்கள். அவருடைய தலைமத்துவத்தின் கீழ் சிறை கைதிகளாய் இருந்த அல்லது அகதிகளாய் அந்த தேசத்தில் இருந்தவர்கள் திரும்பி வந்து தேவாலயத்தை கட்டினார்கள். ஆனால் இன்னும் பாதுகாப்பு மதில்கள் கட்டப்படாமல் இருந்தது. இந்த செய்தியை கேள்விப்பட்ட பாபிலோன் அரண்மனையிலே வேலை செய்து கொண்டிருந்த நெகேமியா பாரப்பட்டவனாக அந்த மதிலை கட்டும்படி வருகிறான். அந்த மதிலை கட்டும்படி வந்து அவன் 2ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது அவன் ஒரு இரவு நேரத்திலே போய் அந்த மதிலில் எங்கெங்கெல்லாம் ஓட்டைகள் இருக்கிறது, எந்தெந்த இடங்களிலே மதில் உடைந்திருக்கிறது, எந்தெந்த கதவுகளை சீர்படுத்த வேண்டும் என்றெல்லாம் ஆராய்ந்து தன்னுடைய ஜனங்களோடு கூட பேசி அடுத்த அதிகாரத்திலே நாங்கள் 3ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது அந்த மதில் கட்டுகிற வேலையை அவர் ஆரம்பிக்கிறார். ஏறக்குறைய 100 வருஷத்துக்கும் அதிகமாய் பாலடைந்து இடிபாடாய் கிடந்த அந்த காரியத்தை, அந்த புத்தகம் ஒரு அருமையான புத்தகம், நெகேமியா புத்தகம், நீங்கள் வாசியுங்கள். அவன் வெறும் 52 நாட்களில் அந்த மதிலை கட்டி ஒரு அரணிப்பான பட்டணமாக எருசலேமை அவன் மாற்றிய அற்புதமான ஆச்சரியமான கதை. ஆனால் இந்த மதில் வெறுமனே ஒரு பாதுகாப்பு மதில் மட்டும் இல்லை அருமையானவர்களே. நீங்கள் அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் சில வேதாகமங்களுக்கு பின்பாக இருக்கிறது, அல்லது இன்டர்நெட்டில் போய் நீங்கள் தேடினால் அந்த பழைய எருசலேம் மதிலுடைய வரைபடம் உங்களுக்கு கிடைக்கும். அதில் 10 வாசல்கள் உண்டு. இந்த 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆட்டு வாசல் என்று சொல்லப்பட்ட ஒரு வாசலில் தான் அவர்கள் அந்த முதலாவது பணியை ஆரம்பிக்கிறார்கள். ஆரம்பித்து ஒவ்வொரு வாசலாக கட்டி சீர் செய்ததற்கு பின்பதாக கடைசியாக அவர்கள் அந்த ஆட்டு வாசலுக்கும் கடைசி வாசலுக்கும் இருக்கின்ற அந்த இடைவெளியை அந்த நிரப்புகின்ற அந்த காரியத்தை செய்கிறார்கள். ஆட்டு வாசலோடு ஆரம்பித்து ஆட்டு வாசலோடு கூட அந்த வாசல்கள் முடிகிறது. இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த 10 வாசல்களுக்கும் ஒவ்வொரு பேருண்டு. 10 வாசல்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆட்டு வாசல், மீன் வாசல், குதிரை வாசல், ஊருணி வாசல், தண்ணீர் வாசல் என்று சொல்லி இப்படி 10 பழைய வாசல் என்று, இப்படி 10 குப்பை மேட்டு வாசல், இப்படி பல பெயர்களால் அது உள்ளடக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு, ஒவ்வொரு தொழிற்பாடு உண்டு. அது நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார், அவர் எப்படி நம்மை ரட்சித்தார், அவர் நம்மை எப்படி அவரை ஆராதிக்கும்படி நம்மளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் என்கிறதான அழகான செய்தியை அது வெளிப்படுத்துகிறது. இந்த ஆட்டு வாசல் என்பது வடகிழக்கு பகுதியில் இருந்த ஒரு வாசல். அது முதன்மையான வாசல். அது ஆலயத்துக்கு சமீபமாயிருந்த வாசல். இந்த வாசலுக்கு ஊடாகத்தான் அவர்கள் ஆலயத்திலே பலி செலுத்தும்படி நியமிக்கப்பட்ட மிருகங்களை கொண்டு வந்தார்கள்.
அது மாத்திரமல்ல, இந்த வாசல் பெதெஸ்தா குளத்தண்டையிலே, குளத்துக்கு சமீபமாக இருந்தது என்று வாசிக்கிறோம். இந்த பெதெஸ்தா குளத்தண்டையில் தான் அந்த சப்பானி ஒருவன் இருந்து அங்கே இயேசு சுவாமி அவனுக்கு சுகத்தை கொடுத்தார் என்றும் நாங்கள் வாசிக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த வாசலோடு ஆரம்பித்து வாசலோடு கூட முடிகிறது என்று நான் சொன்னேன். எல்லாம் அந்த ஆட்டு வாசலானது பலியை குறிக்கிறதா இருக்கிறது, பலிக்கான ஆடுகள் வருகின்றதா குறிக்கிறது. எல்லாம் சிலுவையோடு ஆரம்பிக்கிறது. அந்த ஆட்டு வாசலானது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமான ஒன்றாக இருக்கிறது. இயேசு சுவாமி சொன்னார், நானே வாசல், நானே வாசல். யோவான் 1:29 யோவான் ஸ்நானகன் அவரை பார்த்து சொன்னான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று. ஆகவே இந்த ஆட்டு வாசலானது வெறும் மதில், பாதுகாப்பு மதில் மாத்திரமல்ல அருமையானவர்களே, அது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த ரட்சிப்பை, பாவ மன்னிப்பை பழைய ஏற்பாட்டிலே பறை சாற்றுகின்ற, ஞாபகப்படுத்துகின்ற, தெளிவுபடுத்துகின்ற ஒரு அடையாள சின்னமாக இருக்கிறது. இந்த ஆட்டு வாசலை சாதாரண மக்கள் கட்டவில்லை, அதை ஆசாரியர்கள் கட்டினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய முதன்மத்துவத்தை, அதனுடைய புனிதத்துவத்தை, அதனுடைய மேன்மை தன்மையை, அதனுடைய பரிசுத்தத்தை அது குறிக்கிறது. அவர்கள் அதை கட்டி அதை பரிசுத்தப்படுத்தினார்கள், அவர்கள் அதை தூய்மைப்படுத்தினார்கள், அதை வேறு பிரித்தார்கள். ஆகவே அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார் அருமையானவர்களே? அவர் ஒரு ஆடாக, ஒரு பலி செலுத்தப்படுகிற ஆட்டை போல என்னுடைய பாவத்துக்காய், உங்களுடைய பாவத்திற்காக பலியாகும்படி வந்தார். ரட்சிப்பை தரும்படி வந்தார். மீட்பை தந்து தேவனோடு கூட நம்மை திரும்பவும் இணைத்து அவருடைய பிள்ளையாக மாற்றும்படி வந்தார். இந்த அனுபவத்தை இதுவரைக்கும் உங்களை யாராவது பெற்றிராவிட்டால் நீங்கள் இன்றைக்கு இதை குறித்து சிந்தியுங்கள். இயேசுவே பாவத்தில் இருந்து நம்மை விடுவிக்கின்ற ஒரே ஒரு பரிகார பலி அவர்தான். ஆட்டு வாசலாக இருக்கிறார். அவருக்குள்ளே பிரவேசிக்கிற எவனும் மேய்ச்சலை, விடுதலையை, ஆசீர்வாதத்தை கண்டடைவான். ஆகவே அவரை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டாவிட்டால் இப்பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அவரோடு கூடத்தான் எல்லாம் ஆரம்பிக்கிறது, அவரோடு கூடத்தான் எல்லாம் முடிகிறது, முடிய வேண்டும். இல்லாவிட்டால் நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லை அருமையானவர்களே. ஆகவே அந்த ஆட்டு வாசலை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது மற்ற வாசல்களை, இந்த மீன் வாசல், தண்ணீர் வாசல், மீன் வாசல், பழைய வாசல், இப்படி வாசல்களை குறித்து பேசும் பொழுது அந்த வாசல்களை கட்டியவர்கள் அதற்கு பூட்டு போட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு அவர்கள் பிணைச்சல்களை போட்டு அதற்கு பூட்டுகளை போட்டார்கள். அதை எப்பொழுதாவது பூட்டி வைக்க முடியும் என்ற அர்த்தத்திலே. ஆனால் இந்த ஆட்டு வாசலுக்கு எந்த விதமான பூட்டுக்களும் போடவில்லை அருமையான. அது லாக் பண்ணப்படுகிற ஒரு வாசல் அல்ல. அது எப்பொழுதும் அவரிடத்தில் வருகிற எல்லாருக்கும் திறந்திருக்கின்ற ஒரு வாசலாக இருக்கிறது. ஆகவே அந்த வாசலுக்கு கூட இனி இதுவரைக்கும் பிரவேசித்திராவிட்டால் எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அந்த ஆட்டு வாசலுக்கு கூட இப்பொழுது வா. ஏனென்றால் அந்த வாசல் பாதுகாப்பை மாத்திரமல்ல, தன்னை ஆராதிக்கும்படி, தனக்குள்ளாக வளரும்படி அழைப்பு விடுக்கின்ற ஒரு வாசலாக இருக்கிறது. அதனால் அவரை ஆராதிக்க வேண்டுமானால், அவரை தொழுது கொள்ள வேண்டுமானால், அவருடைய ஆசீர்வாதத்துக்கு பங்கேற்க வேண்டுமானால் முதலாவது அவருடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிகாரமான பலியாக, பதிலான பலியாக, உனக்கு பதிலாக சிலுவை சென்ற அவரை நீ ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் நீ மாறினால்தான் அவரை ஆராதிக்கிற ஒருவனாய் மாற முடியும். ஆராதனைக்கு மட்டுமல்ல, ரட்சிக்கப்படும் மட்டும் அழைப்பு அல்ல. உனக்கு சுகம் தேவையாக இருந்தாலும் 38 வருஷமாய் சப்பானியாய் இருந்த அந்த மனுஷன் அங்கே பெதெஸ்தா குளத்தண்டையில் ஆட்டு வாசலுக்கு சமீபமாய் அவன் விடுதலையை பெற்றுக்கொண்டது போல இந்த ஆட்டு வாசலை குறித்து நாங்கள் பேசும் பொழுது, ஆட்டு வாசலுக்கு சமீபமாயிருந்த பெதெஸ்தா குளத்திலே சுகத்தை பெற்ற அந்த சப்பானினுடைய நிலைமையிலே நீ இருந்தால் இன்றைக்கு அந்த அனுபவத்தையும் உன் வாழ்க்கையில நீ பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே எருசலேமின் மதில்கள் வெறும் பாதுகாப்பின் மதில்கள் அல்ல, அது உனக்கு விடுக்கப்படுகிற ஒரு அழைப்பின் வாசல்களாக இருக்கிறது. அந்த வாசல்கள் உனக்கு என்ன அழைப்பை, முதலாவது அழைப்பை எதை தருகிறது? வா, வந்து இயேசுவின் பிள்ளையாய் மாறு, அவரை ஆராதிக்கிற ஒருவனாய், ஒருத்தியாய் மாறு. அவர் தருகின்ற அந்த மேய்ச்சலுக்குள்ளே, அவர் தருகிற அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே பங்குதாரியாக மாறு. அது மாத்திரமல்ல, அவருடைய சுகத்தை அனுபவித்துக் கொள் என்கிற அழைப்பை உங்களுக்கு தருகிறது. அவை ரட்சிப்புக்கும் ஆராதனைக்குமான இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆட்டு வாசலுக்கூடாய் வந்து நானே வாசல் என்று சொன்ன அந்த மெய் தெய்வத்திடத்திலே சரணடையுங்கள்.